இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா மேடம் அப்படின்னா பூமி அம்மாவோட சேர்த்தா 6 பேர் மேடம். நிறுத்து ராஜேந்தர். மேடம், உன் கை ராசி நல்லதா இருக்கு ராஜேந்தர். உன் கைப்பட்டதும் எங்க உண்மையெல்லாம் தன்னால அடிச்சுக்கிட்டு வந்துருச்சு. தேங்க்யூ மேடம். அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு டீட்டெயிலா சொல்லு. அது சரண் சார், கேபி சார், ககன் சார் வந்து போனதுக்கு அப்புறம் புது மொபைல் சிம் எங்க கிடைக்கும் போய் வாங்கிட்டு வான்னு சொன்னார் மேடம். ஏதோ நல்ல நேரம் என் பையன் அதுக்கு முன்னாடி நாளே ஒரு புது சிம்மை வாங்கி வச்சிருந்தான். அதை ஐயா கிட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியா தெரியல மேடம். ஆனா அபூர்வ அம்மா வந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி டோர் வழியா வெளியில வந்துட்டாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவங்க வந்தது போனதெல்லாம் அழிக்க சொல்லிட்டாங்க. நான் வந்த விஷயத்தையும் யாருக்கும் சொல்ல வேண்டான்னு எனக்கு நிறைய பணமும் கொடுத்தாங்க. இதுதான் மேடம் நடந்துச்சு. அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. ஓகே, நீ போல. சரிங்க மேடம். எங்க பாரு, நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ வரணும். கண்டிப்பா வரேன் மேடம். மேடம், இவன் கிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு நம்ம ஏன் அபூர்வாவை அரெஸ்ட் பண்ணக்கூடாது? பண்ண முடியாது ராஜேந்தர். அந்த அம்மா வந்தாங்க போனாங்கன்னு மட்டும்தான் அவன் சொல்றான். உள்ள அந்த மர்டர் அட்டெம்ப்ட் அபூர்வா தான் பண்ணாங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரத்தை நம்ம ரெடி பண்ணணும். அப்பதான் அந்த அபூர்வாவை நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும். நீ ஒரு தேங்கானா அவன் முத்துன தேங்காய். எதுக்கும் வளைஞ்சு கொடுக்கறது இல்ல. அவளை கொலை பண்ணலனாலும் பரவாயில்ல சித்தி. ஒரே ஒரு தடவையாவது அவளை தப்ப 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 தப்பன்னு சாத்தி எடுத்து என்னோட கோவத்தை நான் தனிச்சுக்கணும் போல இருக்கேன். அப்படிலாம் தனிச்சுக்க முடியாது. அவ திருப்பி அடிச்சா நீ சுத்தியால ஓங்கி அடிச்ச ஆணி மாதிரி பூமிக்குள்ள எங்க இறங்கிடுவியோன்னு பயம். உண்மைதான் சித்தி. அவதாமா, அவ இப்பதான் உள்ள போறா. உனக்கு பதிலா நான் பின்னாடி இருந்து அவ தலையில துணியை கட்டி நல்லா நங்கு 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 நங்குன்னு குத்திடுறேன். அப்புறம் துணியை எடுத்ததும் ஐயோ நீயா நான் நட்சத்திரான்னு நினைச்சேன்னு கவர் பண்ணிடலாம். ஆமான்னு நீயும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணு. அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கோவத்துல ஒருவேளை அவ என் பக்கம் திரும்பிட்டா என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே சித்தி, ஓகே சித்தி. இந்த கைய என் கையன்னு நினைச்சுக்கோ. என் கோவம் குறையிற வரைக்கும் அவளை நல்லா சாத்து. போ போ, சீக்கிரம் போ. ஏய், எங்கடி ஓடுற? என்ன பண்றேன்னு பாரு. ஏண்டி, பெரியவங்க மேல உனக்கு மரியாதையா இல்லையா? அது கூட பரவாயில்ல, ஒரு சின்ன பயம் கூட இல்ல. பொண்ணு என்ன பண்ற பாரு. காதல் வேணுமா உனக்கு? காதலா வேணும்? இந்த வாங்கிக்க. இரு, வேணுங்கிற அளவுக்கு கொடுக்குறேன். வாங்கிக்க. இந்த சொத்து நம்ம கைக்கு வராம அவங்க கல்யாணம் நடக்காதுன்னு நாமளும் முடிவோட தானே இருக்கோம். எனக்கு 2ல ஒண்ணு தெரிஞ்சாகணும். வா. அவன் கூட விளையாடணும்னா அதுக்கு முதல்ல நம்ம கையில நெருப்பு இருக்கணும்ல. என்னது? ஒண்ணு இல்லம்மா. சரி வா போலாம். மம்மி,
இவ்ளோ டென்ஷனா எங்க போயிட்டு இருக்கீங்க? அந்த ககன் வந்திருக்காமா, வரவேற்பா மோகமா இருக்கணும்ல, அதான் போறோம். அப்ப டென்ஷன் ஆக வேண்டியது வரவேற்க வேண்டியதெல்லாம் நான் தானே. சீ வாய் மூடு. என்னடி ட்ரெஸ் இது? முதல்ல இந்த தரித்திரம் புடிச்ச ட்ரெஸ் மாத்து போ. போ. அம்மாடி வா வா வா, சீக்கிரம் வந்திருப்பான். அண்ணா நெல்லு. இத வந்துட்டாளே சித்தி. நீ கூப்பிட்டதுக்கு வேணா அவ வந்திருக்கலாம், ஆனா உன் கூட ஷாப்பிங் எல்லாம் வர மாட்டான். என்ன பூமி, நம்ம நிச்சயதார்த்தத்துக்காக என் கூட ஷாப்பிங் வர மாட்டியா? நான் எப்படி வர மாட்டேன்னு சொல்லுவேன்? அட வேற என்ன சொல்றா சித்தி? ஏய் பூமி, நேத்து நான் போட்ட கண்டிஷனை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த கண்டிஷன் அப்ளை ஆகுற வரைக்கும் உங்க கல்யாணம் நடக்காது. ஹலோ ஹலோ ஹலோ, தடுக்கிறதுக்கு நீ ஒன்னும் அம்பானி கிடையாது. ஆஃப்டர் ஆல் அபூர்வா மட்டும்தான். பை தி வே, அது என்ன கண்டிஷன்? இந்த மொத்த சொத்தும் என் அம்மா பேர்ல இருக்குல்ல ககன், அதுக்கு வாரிசு நான் தானே. இந்த சொத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்தாதான் நம்ம கல்யாணத்தை இவங்க நடத்த விடுவாங்களாம். ஓஹோ, கண்டிஷன் போட்டு மொத்த சொத்தையும் தன்னோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்களோ அபூர்வா மேடம்? உங்களுடைய புத்திசாலித்தனத்தை விடியற வரைக்கும் என்கிட்ட காமிச்சாலும் என்கிட்ட வேலைக்கு ஆகுது. அப்படின்னா இப்ப நீ என்னடா சொல்ல வர? அந்த பூமி மேல இருக்கிற காதலை விட சொத்து மேல பேராசை அதிகமாகி பூமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? எஸ். பாத்தியா 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 இவன சொன்னா. நான் இப்ப எஸ்ன்னு சொன்னா பூமி எங்க மனசுடைஞ்சு போயிருவாளோன்ட்டு நீ முட்டாள்தனமா சிறுப்புள்ளத்தனமா யோசிச்சுட்டு இருக்கல? You know what? It's not possible, Mrs. Apurva Sarchandra அவர்களே.